Hi everyone, welcome to the session. Guys, SSC CGL notification நேற்று ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனோட டீடைல்ஸ், வேகன்சி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், எக்ஸாம் பேட்டர்ன் இது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ சிஜிஎல்ல பார்த்தீங்க அப்படின்னா 17,727 வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல வேகன்சி கைஸ். நீங்கள் வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. எஸ்எஸ்சிலேயே இந்த சிஜிஎல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஜாபுக்கு போகக்கூடிய இது ஒரு வே, சரிங்களா? ஸோ நல்ல நல்ல பெரிய பெரிய போஸ்டிங், அதாவது வந்துட்டு ஆஃப்டர் தட் யூபிஎஸ்சி பெரிய பெரிய போஸ்டிங் எல்லாமே எஸ்எஸ்சி தான் வந்து நடத்துகிறாங்க, சரிங்களா? ஸோ அதுலேயுமே இதில் வந்து சிஜிஎல் இருக்குது, சிஹெச்எஸ்எல் இருக்குது, எம்டிஎஸ்சி இருக்குது, ஸ்டெனோ, இது மாதிரி நிறைய எக்ஸாம், நிறைய டிவிஷன், நிறைய எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சியில் வருது. அதுலேயே ஹையர் கேடட் எக்ஸாம் வந்து எது அப்படின்னா சிஜிஎல் தான். ஸோ இதில் இந்த வருஷம் நமக்கு நிறைய வேகன்சி வந்திருக்கு. நீங்கள் இப்போ நமக்கு ஆக்சுவலி 2 months தாராளமாக டைம் இருக்குது. 2 to 2.5 months நமக்கு டைம் இருக்குது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களால் எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. நம்ம ஸ்கூலில் படித்த சிலபஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். ஓகே, நீங்கள் அந்த பேசிக் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக யாராக இருந்தாலும் கிளியர் பண்ண முடியும். கன்சிஸ்டண்ட்டாக அந்த 2 months கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா ஷியோராக கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் ஒரு 2 years பிஃபோர், 2 years, ஆமாம் 2 years பிஃபோர் 20,000+ வேகன்சி வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதிகமான வேகன்சி இந்த இயர் வந்திருக்கு. இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது சப்மிஷன் டேட் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 24/6 நேற்றுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 24/6 நெக்ஸ்ட் மந்த் 24 வரைக்கும். நீங்கள் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்லலாம் வந்துட்டு சர்வர் டவுன் ஆகிடும், அப்ளை பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிவிடுங்க. இதுக்கு லாஸ்ட் டேட்டும் அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் 24 தான் லாஸ்ட் டேட். பேமெண்ட், ஃபீஸ் பேமெண்ட்டும் நெக்ஸ்ட் மந்த் வந்து 25 ஜூலை 25ல இருக்குது. ஓகேவா? அப்ளிகேஷன் கரெக்ஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்றது வந்து எப்போ அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட்க்கு ஆகஸ்ட் 10 and 11. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம் ஆக்சுவலி எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா Tier 1, Tier 2, Tier 2. அதுக்கப்புறம் ஒரு சில எக்ஸாமுக்கு வந்து அந்த ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். ட்ரைனிங் விச் மீன்ஸ் அவங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஃபிசிக்கல் டெஸ்ட் ஒரு சில எக்ஸாமுக்கு தான் இருக்கும், எல்லா எக்ஸாமுக்குமே இருக்காது. ஆக்சுவலி இதில் வந்து 34 போஸ்ட் இருக்குது. ஓகேவா? இந்த 34 போஸ்ட்டில் 8 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது. ஸோ ரிமைனிங் அதுவுமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரிமைனிங் எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து ரிமைனிங் இருக்கிற போஸ்ட்டில் வந்துட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக Tier 1, Tier 2 கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிவி முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்கள், Tier 1 இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும். அது எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்றது நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். ஓகேவா? ஸோ Tier 1 எப்போ இருக்கும் அப்படின்னா செப்டம்பர்லேருந்து அக்டோபரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Tier 2 இது முடிஞ்சதுக்கப்புறம் டிசம்பரில் எக்ஸாம் இருக்கும். ஸோ இப்போ நல்லா நீங்கள் இப்போலேருந்து படிச்சிங்கன்னா இந்த இயரே எக்ஸாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து போஸ்டிங் போயிடலாம். ஸோ வந்து அந்த லெவலில் வந்து எக்ஸாம்ஸும் இருக்கும். ரொம்ப டஃப்பாலாம் இருக்கவே இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும் போதும். அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சுனாலே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். ப்ராக்டிஸ் வேணும், கண்டென்ட் கிளியராக இருக்கணும், உங்களுக்கு கான்செப்ட்ஸ் கிளியராக இருக்கணும், கண்டென்ட் நீங்கள் தெளிவாக இருக்கணும், ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு சேலரி பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு 45 தான் இருக்கும். 45 to 75Kல இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நிறைய 34 போஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ ஸ்டார்டிங் உங்களுக்கு 45 இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில போஸ்ட்லாம் 50, 55, 60. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். 45 to 75 இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. தயவு செஞ்சு அப்ளை பண்ணிவிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கான ஏஜ் லிமிட் பாருங்கள். ஏஜ் லிமிட் எந்த டேட் வச்சு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 2024 August 1 இந்த டேட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதாவது ஒரு சில போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 18 to 27 இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு 20 to 30 years, நெக்ஸ்ட் 18 to 30, 18 to 30, 18 to 30, 20 to 30, அண்ட் தென் 18 to 32, 18 to 27 இந்த மாதிரி ஒரு சில போஸ்ட்டுக்கெலாம் இருக்குது. ஓகேவா?
ஏஜ் லிமிட் அந்த ஏஜ் லிமிட் வந்து வேரி ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு 18 to 27, 20 to 30, 18 to 30, 18 to 32 இந்த இந்த இதில் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் 18லேருந்து 32க்குள்ளே இருக்கிறீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இதில் யூஆர்இடபிள்யூஎஸ் கேடட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 18 to 30 எந்த டேட்லேருந்து எந்த டேட்குள்ளே அவங்க பிறந்திருக்கணும் அப்படின்னா 2/8/94லேருந்து 1/8/2006 அவங்க பார்ன் ஆகிருக்கணும். இதில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கும், அதை நான் பின்னாடி சொல்கிறேன். நீங்கள் இந்த இயர்ஸ்க்குள்ளே இந்த டேஸ்க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் SC/ST கேடட்ஸ்க்கு வந்து 18 to 35, 2/8/89லேருந்து 1/8/2006 வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் OBC பாருங்க, 18 to 33, 22/8/91லேருந்து 1/8/06 வரைக்கும் இந்த பீரியடுக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்கு. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி என்னன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து அந்தந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். விச் மீன்ஸ் நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும், எஸ்சியாக இருக்கீங்கன்னா எஸ்சி சர்டிஃபிகேட், எஸ்டியாக இருக்கீங்கன்னா எஸ்டி, பிடபிள்யூபிடியாக இருக்கிறீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு கையில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கான குரூஷியல் டேட் எப்போனா 24/7/2024 நீங்கள் வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓபிசியாக இருக்கிறீங்க அப்படின்னா 25/7/2021 அப்புறம் பிஃபோர் 24/7/2024 இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இடபிள்யூஎஸ்னா 24-25 இந்த இயர்க்குள்ளே நீங்கள் எப்போ எடுத்திருந்தாலும் ஓகே. SC/ST 24/7/2024 நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா ஓகே. ஓகேவா? ஸோ இந்த டேட்ஸ்க்குள்ளே சர்டிஃபிகேட் உங்களுக்கு கையில் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் இருக்க போஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ASO அப்படின்னு சொல்லுவாங்க. ASO அப்படின்றது ஒரு டிபார்ட்மெண்ட்லேயுமே இருக்குது. இதுக்கு நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணணுமானா அப்படி கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணுறது சிங்கிள் டைம் ஒரே இதாக தான் அப்ளை பண்ணுவீங்க. நீங்கள் எடுக்கிற மார்க்கை பொறுத்து உங்களுக்கு ஈக்குவலண்ட்டான அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் அங்கே போகும்போது நீங்கள் அதை கெட் பண்ணிப்பீங்க. ASO அப்படின்றது சென்ட்ரல் செக்ரட்டரி சர்வீஸ்லேருந்து ASO, நெக்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ் பியூரோலேருந்து ASO, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், இத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது கைஸ். இத்தனை டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி போஸ்ட்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இதில் ASO, AFHQவில் ASO, அண்ட் தென் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ASO. ஓகேவா? நெக்ஸ்ட் அதர் மினிஸ்ட்ரிஸ் டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ASOவும் இருக்காங்க, அசிஸ்டண்ட்டும் இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் CBDT, இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அதெல்லாம் ஒர்க் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப கெத்தான ஜாப். ஓகேவா? CBIC பாருங்க, இன்ஸ்பெக்டர், சென்ட்ரல் எக்ஸைஸ், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், எக்ஸாமினர், அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் AEO. இது எங்கன்னா ரெவென்யூ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ அண்ட் டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட் சப் இன்ஸ்பெக்டர் பாருங்க, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் CBIலேருந்து. நெக்ஸ்ட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். இன்ஸ்பெக்டர் வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக்ஸில் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். இதுலலாம் இந்த போஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு ஏஜ் லிமிட் இருக்குது, பார்த்துக்கோங்க. 20 to 30, 18 to 30. ஸோ இந்த ஏஜில் நீங்கள் வரீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து 44,000, இது வந்து பே 11, 44,900லேருந்து 1,42,400 வரைக்கும் உங்களுக்கு இதில் வந்துட்டு சேலரி வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அது நீங்கள் ஹையர் போஸ்ட்டுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் போகலாம். ஆக்சுவலி பர் டேக்கு உங்களுக்கு 8 hours தான் வந்துட்டு ஒர்க் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ரிமைனிங் டைமில் நீங்கள் உட்காந்து படித்து நீங்கள் அப்ளை பண்ணி ஹையர் போஸ்டிங் போகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக போகலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாலே மாஸ் தான். சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், பே லெவல் 6. இது வந்து 35,400 to 1,12,400. இது என்னன்னா ASO, அசிஸ்டன்ட் அதர் மினிஸ்ட்ரிஸ், இது குரூப் B, 18 to 30, 18 to 32. ஓகேவா? எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், ரிசர்ச் அசிஸ்டன்ட், டிவிஷனல் அக்கௌண்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர். இந்த ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுக்கு மட்டும் 18 to 32 years. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பே லெவல் 5, பே லெவல் 4. இதுக்கெல்லாம் 29,200. அந்த லெவல் டிக்ரீஸ் ஆக உங்களுக்கு அது இதுவும் குறையும். ஓகேவா? நீங்கள் இதுலேயே ஹையான சேலரி நீங்கள் வாங்கணும், அதில் நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா கூட நிறைய டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் நீங்கள் எழுதி போனீங்கன்னா டெஃபினட்டாக போயிட முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடிட்டர், CAG, CGTA இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் வரும். ஓகேவா? ஸோ இதுக்குலாம் 18 to 27.
இங்கே 18 அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அண்ட் ஆல்சோ டிகிரி உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்துருச்சு, ஆனால் வந்து சர்டிஃபிகேட் வரல, அந்த ஃபைனல் செமஸ்டர் சர்டிஃபிகேட் வரலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் எக்ஸாம் எழுதி இருக்கணும். நீங்கள் டிகிரி கண்டிப்பாக உங்களுக்கு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா தான் சிஜிஎலை பொறுத்த வரைக்கும் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ்லாம் வந்து 12th and 10th குவாலிஃபிகேஷன். பட் சிஜிஎலை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக உங்ககிட்ட ஒரு டிகிரி கம்ப்ளீஷன் இருக்கணும், ஏதோ ஒரு டிகிரி இங்கே முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே 18 ஏஜில் நம்ம டிகிரி முடிச்சிருக்க மாட்டோம், அப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் இயராக போவோம் ஆக்சுவலி. ஆனால் வந்து 18 ஆகியிருக்கணும் அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. ஆனால் டிகிரி இஸ் மஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், பே லெவல் 4 25,000 to 500 to 81,100. ஸோ இதெல்லாம் போஸ்டல் அசிஸ்டன்ட், சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், டேக்ஸ் அசிஸ்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர், இதெல்லாம் குரூப் சி. இதில் 18 to 27. ஓகேவா? ஸோ இந்த கிரேட் பேல உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அண்ட் ஆல்சோ இந்த டேட்குள்ளே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அதுதான் நீங்கள் வந்து நான் ஃபைனல் செம் எழுதியிருக்கேன் மேம், எனக்கு வந்து இன்னும் ரிசல்ட் வரல அப்படின்னா இந்த டேட்டுக்குள்ளே ரிசல்ட் வந்துடணும், உங்களுக்கு இருந்திருக்கணும். அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வரலன்னா கூட பரவாயில்ல, பட் ரிசல்ட்டாவது உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கேன் காப்பி எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? 6 செமஸ்டருக்கான மார்க் ஷீட் அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு இருக்கணும். லாஸ்ட் செமஸ்டருக்கு மார்க் ஷீட் வரதுக்கு டைம் ஆகும், பட் அட்லீஸ்ட் அந்த ரிசல்ட் காப்பி மட்டும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஸ்கேன் காப்பி எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் டிகிரி, ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் இதில் வந்துட்டு நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதுதான் இந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்திருக்கணும். ஃபைனல் கிராஜுவேஷனாகவே நீங்கள் இருந்தாலும், ஃபைனல் இயராகவே நீங்கள் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த டேட்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த ஏஜ் 18 to 27, 20 to 30, 18 to 30, 18 to 32, அப்போ அதுக்கான வந்து எந்தெந்த இயர்க்குள்ளே இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 18 to 27 இருக்குது அப்படின்னா August 2, 1997 முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது அண்ட் ஆல்சோ August 1, 2006 அப்புறமும் நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த டேட்டில் நீங்கள் இருக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் 20 to 30 years அதுக்கு வந்து 1994 August 2 அண்ட் 2004 August 1. நெக்ஸ்ட் 18 to 30க்கு 1994 August 2 அண்ட் 2006 August 1. நெக்ஸ்ட் 18 to 32 இயர்ஸ்க்கு 92 August 2 அண்ட் 2006 August 1. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது உங்களுக்கு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு 3 years, பிடபிள்யூபிடிக்கு 10 years இருக்குது. ஸோ நீங்கள் எதில் வந்தீங்க அப்படின்னாலும் 10 years உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுவே ஓபிசி பிடபிள்யூபிடியில் ஓபிசியாக இருக்கீங்கன்னா 13 years, பிடபிள்யூபிடியில் எஸ்சி எஸ்டி இருக்கீங்கன்னா 15 years. ஓகேவா? ஸோ இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, நீங்கள் இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ஒரு சில போஸ்ட் வந்து நமக்கு அந்த அந்த ஆக்சுவலி சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம் சிலபஸ் வந்து ஆட் ஆகி வரும். ஓகேவா? ஸோ அது வந்து யார் எழுதணும் அப்படின்னா நீங்கள் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸராக அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 12th மேக்ஸில் 60% மார்க் எடுத்துருக்கணும். ஒன்று இது இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா டிகிரியில் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டே எடுத்து படிச்சிருக்கணும். டிகிரியில் ஏதோ ஒரு இயரில் ஸ்டாட்டிஸ்டிக்னு ஒரு சப்ஜெக்ட் ஒரு பேப்பராவது நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2, இது வந்து என்ன அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக் சப்ஜெக்டை 6 செமஸ்டருமே நீங்கள் படிச்சிருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2க்கு நீங்கள் போகணும் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக் சப்ஜெக்டை வந்து 6 செமஸ்டருமே நீங்கள் படித்து எழுதியிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதெல்லாம் ரிசர்ச் அசிஸ்டண்ட், இதெல்லாம் லா முடிச்சிருக்கணும், மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் அதர் போஸ்ட் இதெல்லாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இது இல்லாமல் இது கண்டிப்பாக இருக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை. இது இல்லாமல் ரிமைனிங் போஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக எல்லாரும் அப்ளை பண்ணுறது ஜஸ்ட் ஒரு டிகிரி, நார்மலாக டிகிரி மட்டும் இருந்துச்சுனாலே போதும். நீங்கள் எஸ்பெஷலி நீங்கள் இதுக்கு தான் போகணும் அப்படின்னா இந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்குதான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கான ஃபீஸ் அமௌண்ட் பாருங்கள், 100 rupees.
ரொம்ப கம்மி கைஸ், ரொம்ப ரொம்ப கம்மி. பேங்க் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா 1500 போட்டிருப்பாங்க. எஸ்சியில் பாருங்க, சாரி எஸ்எஸ்சியில் பாருங்க நமக்கு 100 ருபீஸ் தான். அண்ட் அதுலேயும் பாருங்க விமன் கேண்டிடேட்ஸ்க்கு எஸ்சி எஸ்டி இஎஸ்எம் பிடபிள்யூபிடிக்கெலாம் வந்துட்டு ஃபீஸ் கிடையாது. விமன் யாருக்குமே ஃபீஸ் கிடையாது. இப்போ இந்த 100 ருபீஸ் அப்படின்றது பாய்ஸ்க்கு மட்டும்தான். பாய்ஸ் எந்த கேண்டிடேட்டில் நீங்கள் வந்தீங்கனாலும் 100 ருபீஸ் நீங்கள் பே பண்ணி ஃபீஸ் பே பண்ணிடணும். சரியா? நெக்ஸ்ட், அதுவும் இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பே பண்ணிடணும். நீங்கள் அப்ளை பண்ணும்போதே பே பண்ணிவிடுங்க. அதுக்கு ஒரு நாள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு நாள், எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நாள், அண்ட் தென் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு நாள் அப்படி நீங்கள் வச்சுட்டு இருக்காதீங்க. ஒன்ஸ் நீங்கள் அதுக்கு நீங்கள் உட்காந்து பண்ணும்போதே எல்லா ப்ராசஸுமே பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் 25க்குள்ளே ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ். இது எப்படி இந்த எக்ஸாம்ஸ் வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா, டயர் 1 டயர் 2 இப்படின்னு 2 இருக்குது. ஓகேவா? இந்த டயர் 1ல என்ன இருக்கும் அப்படின்னா, இதே தான் டயர் 2லையும் இருக்கும். எக்ஸ்ட்ராவா ஒரு இது மட்டும் ஆட் ஆகும். டேட்டா என்ட்ரி அப்படின்றது மட்டும் ஒன்று ஆட் ஆகும். இங்கே வந்து ரீசனிங், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அண்ட் தென் ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ். 25 questions 50 marks. 25 question 50 mark, 25 question 50 mark. Each question carries 2 marks. ஓகேவா? 1 hour இருக்கும் உங்களுக்கு. 1 hourல நீங்கள் வந்துட்டு எழுதணும். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அதான் ஒரு கொஷின் இருக்கும் அப்படின்னா ஏபிசிடி அப்படின்ற மல்டிபிள் சாய்ஸில் உங்களுக்கு ஆப்ஷனோட இருக்கும். ஸோ அந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத நீங்கள் வந்து சிஸ்டமில் மார்க் பண்ணணும். ஓகேவா? இது வந்து எப்படி இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும் ஹிந்திலையும் இருக்கும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு கொஷின் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 0.50 நெகட்டிவ் மார்க் உண்டு. இதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து எழுதணும். ஓகேவா? நீங்கள் ஒரு கொஷின் 100% ஷியோர், அக்யூரசி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 100% ஷியோராக உங்களுக்கு அந்த கொஷனுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும், ஆன்சர் கிளிக் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஃப்ளூக்கில் நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற கரெக்டான கொஷின் கூட இந்த நெகட்டிவ் மார்க்கில் போயிடும். ஓகேவா? இதுதான் வந்து டயர் 1. டயர் 1ல இதுதான் இருக்கும். ஸோ இதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டயர் 2 இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் தான், மல்டிபிள் சாய்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் ஹிந்தியில் இருக்கும். 0.50 நெகட்டிவ் மார்க். ஓகேவா? நெக்ஸ்ட் டயர் 2. டயர் 1 நீங்கள் அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் டயர் 2 எப்படி இருக்கும் அப்படின்னா, செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3, செக்ஷன் 4. இது வந்து செஷன் 1 ஆக்சுவலி. இது வந்து செஷன் 1ல இது எல்லாமே இருக்கும். இது செஷன் 2, இது செஷன் 2. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், ரீசனிங் இது 1 hour முடிஞ்சிடும். ரீசனிங், மேக்ஸ், இங்கிலீஷ் 30 questions 30 questions 45 questions 180 marks, இது 1 hour. அண்ட் தென் ஜென்ரல் அவேர்னஸ் 25 questions 20 questions. இதுதான் இது. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு செக்ஷன் ஜென்ரல் அவேர்னஸ் 25 questions இருக்கும். செஷன் 3ல கம்ப்யூட்டர் நாலேஜ் 20 questions இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் செஷன் 2ல டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் இருக்கும். அது ஒரு 15 minutes. ஸோ நீங்கள் டயர் 1ல படிக்கிறது அதே தான் இங்கே டயர் 2லேயும் இருக்கும். சேம் அதே ரீசனிங், அதே மேக்ஸ், அதே இங்கிலீஷ், அதே ஜென்ரல் அவேர்னஸ். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எழுத போகிறது கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் ஆல்சோ டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட்னு வைப்பாங்க. அதாவது ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்பீடாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், எரர் இல்லாமல் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டெஸ்ட் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் டயர் 1 கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இந்த டயர் 2 முடிச்சுட்டு இந்த டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டிவி முடிச்சு நீங்கள் வந்து போஸ்டிங் போயிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு 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 போஸ்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ நீங்கள் அதுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக் பேப்பர் படிச்சிருக்கணும் அப்படின்னது. அது நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பேப்பர் 2 அப்படின்னு ஒரு 100 மார்க்குக்கு வரும். அது வந்து ஈச் கொஷின் கேரிஸ் 2 mark, 200 marksக்கு 2 hours நீங்கள் எழுதுவீங்க. அது வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷன். அது இல்லை, நான் ஜஸ்ட் டிகிரி மட்டும் தான் முடிச்சிருக்கேன், நான் அதை வச்சு எழுதிக்கிறேன் அப்படின்னா இது இல்லாமல் நீங்கள் ரிமைனிங் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சிலபஸ் பாருங்க. ரீசனிங் இது வந்து எல்லாத்துக்குமே இதே தான். சிஜிஎலுக்கு தான், சிஹெச்எஸ்லுக்கு தான், எம்டிஎஸ்க்கு தான், செலக்ஷன் போஸ்ட்டுக்கு தான், ஸ்டெனோக்குமே இதே தான். ஓகேவா? ஸோ ரீசனிங் பார்த்தீங்கன்னா சிலாஜிசம்,
coding, decoding, figure series, paper cutting, puzzles, number series, mirror images, mathematical operations, analogy, figure completion, letter series, embedded figure, dice, Venn diagram, calendar, counting figure, blood relation, direction and distance, seating arrangements, racking, clock. ஸோ இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோ டஃப் அப்படின்லாம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்க, அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க, படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு இது ஈஸி தான். ஓகேவா? ரீசனிங் சொல்லவே வேணாம். எல்லா எக்ஸாமுக்கும் ரீசனிங் அப்படின்றது ஈஸியாக தான் இருக்கும். பிகாஸ் அந்த லாஜிக் தான், நம்ம லாஜிக் புரிஞ்சு நம்ம அட்டன் பண்ணுவோம். ஓகேவா? இங்கிலீஷ் பாருங்கள். எரர் ஸ்பாட்டிங், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், synonyms, antonyms, idioms and phrases, fill in the blank, sentence improvement, misspelled words, active voice, passive voice, direct speech, indirect speech, reading comprehension, question tag. question tagல இருந்து கண்டிப்பா question வரும். subject verb agreement, close test, PQRS. இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். reading comprehension கண்டிப்பா இருக்கும். close test இருக்கும். direct speech, indirect speech, sentence improvement, fill in the blank. எல்லாத்துல இருந்துமே உங்களுக்கு ஒரு question வந்துரும் guys. so 25 questions அப்படின்றதுல எல்லாத்துல இருந்துமே உங்களுக்கு ஒரு questions வந்துரும். ஓகேவா? next aptitude பாருங்க. aptitudeல percentage, average, simple interest, compound interest, ratio, time and work, LCM, HCF, GI, DI கண்டிப்பா இருக்கும். நீங்க for 5 question 25 questionல 5 question வந்து உங்களுக்கு DI வந்துரும். ஸோ ரிமைனிங் 20 தான் ரிமைனிங் பார்ட் இருக்கும். ஸோ நீங்கள் டிஐ நல்லா டெய்லி ஒரு 4 செட் ஒரு 5 செட்ஸ் நீங்கள் டிஐ போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா டிஐலே நீங்கள் 5 மார்க் எடுத்துடலாம். ரிமைனிங் இருக்கிற உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா கூட ரிமைனிங் மார்க்ஸ் நீங்கள் எடுத்துடலாம். ஓகேவா? நம்ம வேகன்சி நிறைய இருக்கிறதுனால ஆக்சுவலி நமக்கு கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. டிஐ ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க டாபிக் இந்த பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், டைம் அண்ட் ஒர்க், மிக்ஸ்ட் அண்ட் அலிகேஷன், பார்ட்னர்ஷிப், சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரீஸ், பர்சன்டேஜ், ரேஷியோ, எல்சிஎம், ஹெச்சிஎஃப் இதெல்லாம் ரொம்ப ஈஸி. டிஸ்கவுண்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி. நீங்கள் இதை டிஐ படிச்சுட்டு ரிமைனிங் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போனீங்கனாலே நியர்லி 20 உங்களால் எடுக்க முடியும். 20+ நியர்லி 20 வந்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. ஜெனரல் அவேர்னஸ்க்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. நான் உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ் எப்படி படிக்கணும்னு செப்பரேட்டாக நான் வீடியோ போடுறேன். ஒரு டாப்பிக்கில் என்னென்ன இண்டிவிஜுவலாக ஒரு டாப்பிக்கில் என்னென்ன டாபிக் இருக்குது, ஸோ எதுலேருந்து அதிகமாக கொஷின்ஸ் கேட்குறாங்க, எதில் நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றது எல்லாமே நான் வேறு வீடியோ போடுறேன். அதில் உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ் பற்றி நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் அட்லீஸ்ட் 1 year வரைக்கும் படிக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு 6 years அட்லீஸ்ட் 6 to 8 months 6 to 8 monthsoட கரண்ட் அஃபேர்ஸாவது கொஞ்சம் நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டிசம்பரில் மெயின்ஸ் தானே வரப்போகுது. அட்லீஸ்ட் இப்போ இந்த ஜூன் இந்த மந்த்லேருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா கூட இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதே இந்த மந்த்லேருந்தே சிஏவும் அப்படியே சைடில் படிச்சுட்டே வந்தீங்கன்னா டிசம்பரில் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் படிக்க வீக்லி மேகசின், மந்த்லி மேகசின் இப்படி நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே ஈஸி தான். ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் ஜிகேலேருந்தே உங்களுக்கு 7 to 8 questions வந்துடும். ஓகேவா? அது இல்லாமல் ரிமைனிங் டாபிக்ஸ் இருக்குது. அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரளவு முக்கியமான ஸ்போர்ட் ரிலேட்டடாக, ஸ்கீம் ரிலேட்டடாக இந்த மாதிரி ரொம்ப முக்கியமானது படிச்சுட்டு போனீங்கனாலே உங்களுக்கு அதுலேருந்தே வந்துடும். ஓகேவா? ஸோ ஜிகே அண்ட் சிஏ, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ரெகுலராக இனிமேல் நம்ம சிஜிஎல்கான வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும். ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸ் செஷன் பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் படிச்சுட்டே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த சிஜிஎல் நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். ரெகுலராக இனிமேல் வீடியோ வரும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட் தி செஷன். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட். அப்ளை பண்ணிவிடுங்க.